Okay guys, I'm back with another video. So நான் ஒரு ரெண்டு வீடியோஸ்ல சொல்லிருந்தேன் உங்ககிட்ட ஒரு 2-3 வீக்ஸ்ல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் சென்டர் நடக்க போகுது, ஒரு பெரிய சர்ப்ரைஸ், என்னோட பெரிய ட்ரீம். அப்படி நிறைய பேர் நீங்க தளபதி பார்க்க போறீங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, தளபதி கூட ஆக்ட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது ரிவீல் பண்ண வேண்டிய நேரம். ஒரு பெரிய வண்டி வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் இப்போ ஆக்சுவலாக நான் போக போகிறேன், காஞ்சிபுரம் போகிறேன் நான் பே பண்ணுறதுக்கு. ஸோ என்ன வண்டி அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி எடுக்க போது தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி காலையில் 10 AM. யா, இட்ஸ் அ பிக் டெசிஷன், ரொம்ப போல்டான டெசிஷன். எல்லாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலி சைடில் நான் இந்த வண்டின்றது எடுக்கிறேன். ஸோ பார்க்க தான் போகிறீங்க இப்போ. நெக்ஸ்ட் இது அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கைஸ், வண்டிக்கு கேஷ் பே பண்ணுறதுக்கு போயின்னு இருந்தோம். ஸோ கஜா புயல் எஃபெக்டில் இங்கே மாட்டிகிட்டு இருக்கோம் ஒரு பெட்ரோல் பங்க்கில். போகும்போதே இப்படி இருக்குது, இன்னும் போயிட்டு பே கூட பண்ணல. கைஸ், வேறு லெவலில் மாட்டிகிட்டு இருக்கோம், பயங்கரமான மழை. ஸோ நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ், என் ட்ரீம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. நார்மலாக 5:30 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவேன். ஸோ இட்ஸ் டைம் டு ஆக்சுவலி ரிவீல். ஸோ வண்டி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது எனக்கு டெலிவரிக்கு கூப்பிட்ருக்காங்க. அதனால் காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும். ஸோ அதனால தான் சீக்கிரமாக கிளம்புறோம் ஆஃபீஸ்லேருந்து. 4 வீலர்லாம் கிடையாது, 2 வீலர் தான். நிறைய பேருக்கு ப்ரோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு டியோ இருக்குல்ல 2 வீலர், எதுக்கு திருப்பி இன்னொரு 2 வீலர்னு கேட்பீங்க. இட்ஸ் எ ட்ரீம் இந்த மாதிரி பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பைக் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ த பைக் இஸ் 2018 மாடல். அந்த வண்டி டெலிவரிக்கு தான் ஒன்று போகிறேன். ப்ரோ இதெல்லாம் ஒரு ட்ரீமா அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ட்ரீம். அந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம லாங் ரைடெலாம் போகணும், நம்ம அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அது நான் காஞ்சிபுரம் போனோம். ஸோ கண்டிப்பாக அது என்ன கலர், ஸோ எடுக்கிறப்போ வீடியோ நான் தனியாக ஒரு சூப்பராக சினிமேட்டிக் டைப்லலாம் வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் நான் வீட்டுக்கு போயிட்டு டெலிவரி எடுக்கும்போது போவேன்ல, அப்போ வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ப்ளீஸ். ஸோ கைஸ், வண்டி டெலிவரி எடுக்க போகிறோம். தெரியுதா? ஸோ வண்டி டெலிவரி எடுக்க தான் போயின்னு இருக்கோம். ஒரு சின்ன டீ பிரேக். ஆக்சுவலாக ஷெட்யூல் டைம் இந்த டைமுக்கு நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கணும், பட்டு இவனால தான் இப்போ லேட்டாக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு இப்போ என்ன வண்டின்னு சொல்ல மாட்டோம், போயிட்டு தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். நான் சொல்லிட்டா? ஸோ கைஸ், வண்டி டெலிவரி எடுக்க வந்துட்டோம். ஸோ என்ன வண்டின்னு சொல்லிட்டு இன்னும் கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் ரிவீல் பண்ண இப்போ கிடையாது, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த பைக். ஸோ காஞ்சிபுரம் KTM தான் எடுத்திருக்கேன். ஸோ ஷோரூம்னால நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் மை ட்ரீம் பைக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக தான் ஓட்டணும் வண்டியை. மோஸ்ட்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நான் இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு போகணும் ஒரு 30 கிலோமீட்ரு. சீக்கிரம் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பிக் சர்ப்ரைஸ், என்னோட ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இதெல்லாம் ஒரு ட்ரீமா கேட்பீங்க, பட் யா எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த பீப்புள். நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். KTM காஞ்சிபுரம், நான் தொணன்னு பேசினாலும்
எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக வண்டியை டெலிவரி பண்ணதுக்கு. அட் சேம் டைம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அவங்க ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அவங்களும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. எங்கள் அக்கா, எங்கள் மாமா எல்லாமே கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட் மெயினாக நான் என்ன பண்ணாலும் கூடயே இருந்து வீடியோ எடுக்கிறதும் சரி, டயர்டாக இருந்தாலும் சூப்பராக எனக்கு இருந்தான். கண்டிப்பாக ஹார்ஸ் ட்ரைவ் பண்ண மாட்டேன். இந்த வீலிங்கு முறுக்கின் ஓட்டுறது அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். நான் மெயினாக வண்டி எடுத்தது என்னோட ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. அட் சேம் டைம் எப்போயாவது லாங் ட்ரிப் போகிற மாதிரி பிளான் அந்த மாதிரி வைக்கிறத நான் வண்டி எடுத்தேன். ரெகுலர் யூசேஜுக்கெல்லாம் நான் எடுக்கலை. சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய பேர் இப்போ யோசிப்பீங்க, செம்ம ரிச்சு போல இருக்குது, சூப்பராக வண்டியில் எடுத்துருக்கான் இவ்வளோ பெரிய வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக சொல்லிட்டா 70,000 விட்டு வண்டி வாங்குறவன் ஏழையும் கிடையாது, 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறவன் பணக்காரனும் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் பேஷன். ஓகேவா? நம்ம ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது, நம்ம லைஃப்பில் இதெல்லாம் வரக்கூடாது, நம்மளாம் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தியா, அதான் ஒரு பெரிய சக்ஸஸ். அந்த மாதிரி நினச்சி தான் நான் வாங்கினேன். எதுவுமே இல்லாமல் எதுவுமே செய்யாமலே எத்தனையோ பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, தவறான விதத்துலையும் சரி. ஸோ நான் கஷ்டப்படுறேன், என்னால் முடிஞ்சது எங்கள் ஃபேமிலிக்கும் செய்கிறேன். ஸோ நான் ஹாப்பி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு இன்னொருத்தர் வந்து இதான் எனக்கு கொடுக்க தேவையில்லை, என்னால் முடியும், என்னால் எவ்வளோ முடியும்னு சொல்லிட்டு நான் மற்றவங்களுக்கு காட்டுறேன். தட்ஸ் ரீசன் பைக் வாங்கணும்னு பிளான் வச்சுருந்தேன், நான் வாங்கிட்டேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி அந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப பெருசாக எடிட் பண்ணியிருக்க மாட்டேன், பட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட். எடுத்தது ஃபோனில் தான், எடிட் பண்ணதும் ஃபோனில் தான் சொல்லிக்கிறேன். இது நான் மைண்டும் உங்களோட இது இருக்குல்ல, க்ரியேட்டிவிட்டி திங், அது இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி? E+ ஸ்குவாட் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டியூக் 250 இன்னும் நிறைய செலவு இருக்குது வண்டிக்கு, இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, ஹெல்மெட் வாங்கணும், நிறைய மேட்ரு இருக்குது. லாங் ரைடு ஏதாவது ட்ராவல் பிளான் பண்ணுறதா இருந்தால் நான் சொல்கிறேன், நம்ம கூட டீமாக கூட போகலாம். நிறைய பேர் இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகிறவங்களாம் இருப்பாங்கள்ல, ரைடெலாம் போகிறவங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யார்கிட்ட ₹1 வாங்காமல் இந்த வண்டியை எல்லாமே நானே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதனால் எந்த எதிர்ப்புகள் வராது. இட்ஸ் மை ஓன் டெசிஷன். நிறைய பேர் நிறைய விதமாக நினைப்பீங்க, பட் தட்ஸ் ஓகே, ஃபைன். ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். ஒரு வழியாக உங்களுக்கு அந்த பெரிய சர்ப்ரைஸ்ன்றது சொல்லிட்டேன்.